ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானுக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரியுதுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்த அமானுஷமான சம்பவமாக இருக்கட்டும், இல்லை கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயமாக கூட இருக்கட்டும், என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அட் சேம் டைம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை நீங்கள் டைப் கூட பண்ணி அனுப்பலாம். அதை நம்ம சேனல்லேயே நான் போஸ்ட் பண்ணவும் செய்வேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரில் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் எக்ஸாக்டாக எப்போ நடந்ததாக சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 2006 வருஷத்தில். ஸோ இந்த சம்பவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில். ஸோ அவருக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்குமே நான் கேட்டதாக நீங்கள் பார்த்ததாத ஸ்டோரி தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் என்னன்றது. நிக்கில் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து பெங்களூர் தான். பட் அவரோட ஹையர் ஸ்டடீஸ் லைக் காலேஜில் வந்து யூஜி முடிச்சிடுறாரு. பிஜி பண்ணுறதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் சைடில் இருக்கிற ஒரு ஃபேமஸான காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவர் நார்த் சைடுன்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காரு. என்ன காலேஜ், எந்த ஊருன்னு கூட சொல்லாதீங்க. சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மகிட்டயும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நார்த்துன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நார்த்தில் வந்து அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஜாயின் பண்ணி ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. பட் ஒரு நாள் என்ன நடக்குதுன்றது பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜில் லீவ் விடுவாங்கல்ல அப்பப்போ அந்த சாட்டர்டே, சண்டே மாரி லீவ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமில் வந்து இவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பக்கத்தில அந்த காலேஜ்லேருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில போனோம்னா, அங்க ஒரு ஆறு இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஆத்துல வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்ற மாரி இவங்க எல்லாமே பிளான் பண்ணி அந்த இடத்துக்கும் போறாங்க. ஸோ அப்படி மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ஒரு 3:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் மீன் பிடிக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, டைம் போறது தெரியாம நைட்டு வந்து 6 மணி ஆயிருது. நைட்டுன்றத விட சாயங்காலம் 6 மணி ஆயிருது. ஸோ அந்த டைம் வந்து அங்க ரொம்ப இருட்டவும் ஆரம்பிக்குது. ஸோ நார்த்துன்றது வந்து நீங்க வந்து வெஸ்ட் வச்சுக்காதீங்க. ஈஸ்ட் சைட்ல இருக்கிற நார்த். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே இருட்டாயிடும். ஸோ அப்படி இருட்டானதுனால இவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து சீக்கிரமா காலேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியும் வராரு. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரு கிட்ட வந்து அந்த காலேஜ்ல வந்து ஒரு சைக்கிள் தான் வச்சிருந்திருக்காரு. மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பைக் தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இவரு என்ன பண்றாருன்னா, அந்த சைக்கிள்ல தான் வந்து அந்த காலேஜுக்கும் போகணும். ஸோ அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஆத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ தூரம் வந்து ஒரு சைக்கிள்ல தான் போணும். போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் கூட ஆயிரும். ஸோ அதனால இவரு வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையா தான் சைக்கிள்லயும் போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போயிட்டே இருந்திருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு முன்னாடி வந்து கருப்பா வந்து ஒரு புகையா கிளம்புது. ஸோ அந்த புகையா கிளம்புனோனே இவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க யாரோ வந்து காட்டுல ஏதோ நெருப்பு வச்சுட்டாங்க போல. அதுதான் இங்க ஒரே புகை மூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, அங்கருந்து வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புகையும் கடந்து வந்துடுறாரு. ஸோ அந்த புகைய கடந்து வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு மாரி மூச்சு திணறல் ஆகுது. மூச்சு திணறல் ஆனவுனே அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா, இவர சுத்தி வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, நிக்கிலோட ஷூவ கழட்டி அவர் கால வந்து தேய்ச்சுட்டு இருக்காரு. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து நெஞ்சு மேல கை வச்சு அமுக்கிட்டு இருக்காரு. இவரு முழிச்சு எழுந்த உடனே என்ன சொல்றாருன்னா, என்ன கேட்கிறாருன்னா, "என்ன ஆச்சு எனக்கு? எப்படி நான் இந்த இடத்துக்கு வந்தேன்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க, "டேய் நீ இப்போ ரொம்ப நேரமா வரவே இல்லடா. சரி நீ வரலன்ன உடனே நாங்க என்ன பண்ணோம்னா, ஒருத்தன வந்து பைக் எடுத்துட்டு போய் உன்ன பார்க்க சொன்னோம். பார்த்தா நீ வந்து அந்த இடத்துலயும் காணோம். சரி எந்த வழியா நீ வந்திருப்பன்னு சொல்லிட்டு அந்த வழியா நாங்க ஃபாலோ பண்ணி வந்தா, நீ அந்த இடத்துல விழுந்து கிடக்குற." அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்டும் சொல்றாங்க. ஸோ அப்பதான் நிக்கில் சொல்றாரு, "நான் வரும்போது இங்க ஒரு மாரி புகை மூட்டமா இருந்துச்சு. அந்த புகைய தாண்டுனேன். ஒரு மாரி மூச்சு திணற மாரி ஆச்சுடா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல." அப்படின்ற மாரி தான் நிக்கில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றாரு. "ஸோ இது வேற எதனா கூட இருக்கலாம்டா. இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ எவ்வளோ நாளா நீ சைக்கிள் ஓட்டுற? திடீர்னு சைக்கிள் ஓட்டுறவங்க கூட இது மாரிலாம் ஆகும்." அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. பட் நிக்கில் என்ன சொல்றாங்க, "டேய் ரெகுலரா நான் சைக்கிள் ஓட்டுற ஆள் தான்டா. எனக்கு இது மாரிலாம் ஆனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது." அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிலும் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, நிக்கில வந்து கூட்டிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து சைக்கிள குடுத்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கும் போறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நிக்கிலுக்கும், அவர் ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ரூம் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரூம்ல வந்து 2 பேரும் கட்டிலு போட்டு பக்கத்து பக்கத்துல கட்டிலு போட்டு அங்க படுத்து நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, புக் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, "டேய் லைட் ஆஃப் பண்றா, எனக்கு தூக்கம் வர மாரி இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, நிக்கில் என்ன பண்றாருன்னா, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கவும் போறாரு. எக்ஸாக்ட்டா நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2:30 மணி இருக்கும். இவர வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ எழுப்புற மாரி இவருக்கு ஃபீல் ஆகுது. எழுப்புற மாரி ஃபீல் ஆன உடனே, யார் எழுப்புறா? நம்ம ஃப்ரெண்ட் யாருனா எழுப்புறாங்களான்னு சொல்லிட்டு இவரு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப யார் நம்மள எழுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து சீலிங்ல பார்க்குறாரு. சீலிங்ல பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே புகை மூட்டமா தான் இருந்துட்டுருக்கு. சேம் அந்த காட்டுல வந்து எப்படி ஒரு புகைய பார்த்தாரோ, அதே மாரி புகை தான் வந்து இந்த ரூம்லயும் இருந்துட்டுருக்கு. ஸோ நிக்கில் வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்னவா இருக்கும்? இது ஏன் இந்த மாரி ஆகுது? அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. ஆனா இவரால ஏந்திரிக்க மட்டும் முடியல. இவரு ஏந்திரிக்க ட்ரை பண்றாரு.
இவரால தலைய மட்டும் தான் அசைக்க முடியுதே தவிர, கை, கால் எதையுமே வந்து தலைக்கு கீழ இருக்கிற எந்த ஒரு பார்ட்டுமே வந்து இவரால அசைக்கவும் முடியல. ஸோ, அட் த சேம் டைம் ஒரு ஃப்ரெண்ட வந்து கூப்பிடலான்னு பார்க்குறாரு. ஃப்ரெண்டையும் வந்து இவரால எழுப்ப முடியல. ஸோ, இவரு பேசிக்கா ஒரு சயன்ஸ் ஸ்டூடண்ட்ன்றதுனால இவரு என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து ஸ்லீப்பிங் பேரலைசிஸ் தான் நம்மளுக்கு ஆயிருக்கு. இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் அப்படின்ற மாரி நினைக்கிறாரு. பட் அது சரியான மாரியும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 5, 10 நிமிஷமா அவரு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த புகையும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புகையெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு உருவமா வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணோட்டம் ஆகுது. அந்த உருவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு நார்மலா ஒரு மனுஷனுக்கு உடம்பு இருந்தா எப்படி இருக்குமோ, அப்படிதான் அந்த உருவத்துக்கும் உடம்பு இருக்கு. பட் அந்த உருவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து ஒட்டு துணியும் இல்ல. ஒரு துணியும் இல்லாம தான் அந்த உருவமும் இருந்துட்டு இருக்கு. அந்த உருவத்த அவரு நல்லா பார்க்குறாரு. உத்து பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்பளன்றது. ஸோ, அது பொம்பளன்னு சொல்றத விட, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணு தான்ன்றது கிளியராவும் நிக்கிலுக்கு தெரியுது. இத பார்த்த நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னது இது நம்ம கனவுல இருக்குமா? இல்ல வேற எங்கனா இருக்குமான்னு சொல்லிட்டு திரும்பி டைம பார்க்குறாரு. டைம பார்த்தா மணி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. ஸோ, இவரு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உருவம் அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு சேர்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பாரு பார்த்தீங்களா, அந்த சேர எடுத்து போட்டு அந்த சேர்லயே உட்காருது. உட்கார்ந்தது மட்டும் இல்லாம நிக்கில பார்த்து, "நான் கூப்பிடுற இடத்துக்கு வந்து நீ வந்தாகணும். அப்படி நீ வரலைன்னா, உன்னோட ஜென்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கத்துல இருந்து எந்திரிக்க முடியாத மாரி நான் பண்ணிடுவேன்." அப்படின்ற மாரி அந்த உருவமும் சொல்லுது. இத கேட்டோனே நிக்கிலுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. யாருன்னே தெரியல. இது வந்து நம்மள வந்து மிரட்டிட்டு இருக்கே. இது என்னவா இருக்கும்? அப்படின்ற மாரி தான் நிக்கில் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ நிக்கில பொறுத்தவரைக்கும் பேசிக்கா வந்து அவருக்கு இந்த பேய், பிசாசு மேல நம்பிக்கை கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து சயன்ஸ் தான் நம்பக்கூடிய ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது, இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆச்சரியமா தான் பார்க்குறாரு. இது வந்து சயின்ஸ் படி இது என்னவா இருக்கும்? அப்படின்ற மாரி தான் யோசிக்கவும் செய்றாரு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் வந்து அந்த உருவம் இவரு கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரு கைய வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சு இழுக்குது. அது கைய புடிச்சு இழுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரு எழுந்திரிச்சு உட்காரவும் ஆரம்பிக்கிறாரு. எழுந்திரிச்சு உட்கார்ந்த ஆரம்பிச்சோனே, இவருனால நம்மளால எழுந்திரிக்கவே முடியல. திடீர்னு இந்த உருவம் நம்ம கைய புடிச்சு இழுத்த உடனே நம்ம எழுந்திரிச்சு உட்கார்ற மாரி, என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சுத்தி சுத்தி பார்க்குறாரு. அத சுத்தி பார்க்கும்போது தான் அந்த இடத்துல இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரு படுத்த மாரி தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா, இவரு உருவம் மட்டும் எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படின்ற மாரி தான் நிக்கிலுக்கும் தெரியுது. என்னடா இது கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி பேசுற, ஒண்ணுமே புரியலன்னு நெனைக்காதீங்க. நிக்கிலோட பாடி மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல எழுந்துச்சு உட்கார்ந்திருந்தது நிக்கிலோட ஆன்மா. இத பார்த்தோனே இன்னொரு பதறி போறாரு. இது வந்து சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட வேற ஏதோ ஒரு விஷயம் மாரி இருக்கு. நம்ம ட்ரீம்ல இருக்கோம். இல்ல ட்ரீம்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி இவரு யோசிச்சுட்டு இருந்துட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைய விடாம அங்கருந்து வேகமா வந்து அவர இழுத்துட்டும் போயிட்டும் இருக்கு. போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் விட்டு வெளிலயும் போறாங்க. வெளில போனதுக்கப்புறம் அந்த காட்டு வழியாவும் போறாங்க. அந்த காட்டு வழியா போகும்போது, இவங்க ஒரு காட்டுல வந்து மீன் புடிச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கும் போறாரு. ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த உருவம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, கரையிலே நின்னுகிட்டு, "நீ அந்த கரைக்குள்ள தண்ணிக்குள்ள போனீன்னா, உள்ள ஒரு பொருள் இருக்கும். அத எனக்கு எடுத்து குடு. அது உன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிருச்சு." அப்படின்ற மாரி அந்த உருவமும் சொல்லுது. நிக்கிலுக்கு ஒண்ணுமே புரியல. "இத எடுக்கிற மாரி இருந்தா நீயே எடுத்துருக்கலாம்ல. எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த?" அப்படின்ற மாரி நிக்கிலும் கேட்கறாரு. ஆனா அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, "இது யாரு டேமேஜ் பண்ணாங்களோ, அவங்க தான் எடுக்கணும். ஒழுங்கா எனக்கு எடுத்து குடுத்துரு." அப்படின்ற மாரி அந்த உருவம் நிக்கில பார்த்தும் சொல்லுது. பட் நிக்கிலுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த ஆத்துல இறங்கி கொஞ்சம் தூரம் நீந்தவும் ஆரம்பிக்கிறாரு. நீந்துற மீன்ஸ் இடுப்பளவுக்கு தான் தண்ணி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவ் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி போயிட்டே இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர் திசையிலேருந்து யாரோ இவர நோக்கி நடந்து வர மாரி நிக்கிலுக்கும் தெரியுது. அந்த பெர்சன் வந்து கையில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தீப்பந்தத்த எடுத்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா நிக்கில் கிட்ட தான் வராரு. அவரு நிக்கில் கிட்ட வரும்போது, நிக்கில் கால்ல ஏதோ தட்டுப்பட்ட உடனே நிக்கில் என்ன பண்றாரு, என்னன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயும் குனியிறாரு. அப்படி தண்ணிக்குள்ள குனிஞ்ச உடனே அந்த உருவம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கில் முடிய வந்து பார்த்தீங்கன்னா, கைய புடிச்சு நிக்கில் தலைமுடிய வந்து கையால வந்து தூக்குது. தூக்கிட்டு, "நீ யாரு? எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்டவுடனே, நிக்கில் சொல்றாரு, "இந்த மாரி அது என்ன கூட்டிட்டு வந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நிக்கில் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த உருவத்த அங்க காணோம். உடனே அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தீப்பந்தத்த வந்து அவரோட மூஞ்சி கிட்ட கொண்டு போறாரு. கொண்டு போனதுக்கு அப்புறமா தான் இவருக்கும் தெரியுது. அந்த பெர்சன் வந்து நெத்தியில வந்து பெரிய நாமம் போட்டுருக்காரு. தல ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சடமுடி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி முடி தான் அவர் தல ஃபுல்லா இருந்துட்டுருக்கு. அவரு கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் மாரி தான் இருந்துட்டு வந்துருக்காரு. அப்படி இருந்தவர் என்ன பண்றாருன்னா, "இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது. நீ வந்தீன்னா உன் உயிருக்கே ஆபத்தாயிரும். ஒழுங்கா திரும்பி போயிரு." அப்படின்ற மாரி நிக்கிலையும் பார்த்து சொல்றாரு. நிக்கிலுக்கு ஆனா ஒரு விஷயம் புரியல. நம்ம எங்க இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல. ஆனா இவரு வந்து நம்மள இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரே! ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு நிக்கில் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைமுடியிலேருந்து கைய எடுத்துட்டு, அவர் கையில கொண்டு வந்த தீப்பந்தம் இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சு ஓங்கி நிக்கில் மண்டையில ஒரே அடி அடிக்கிறாரு. அப்படி அடிச்ச உடனே நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, பதறி எந்திச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா, அது நிக்கிலோட ரூமு தான். அப்பதான் நிக்கிலுக்கு தெரியுது, இது வந்து நம்ம கனவுல தான் இருந்துட்டு இருக்கோம். கனவுல தான் இது எல்லாமே நடந்திருக்கு. உண்மையிலே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி அந்த டைம பார்க்குறாரு. டைம பார்த்தா மணி வந்து 4:15. ஸோ நம்மளுக்கு கனவு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நிக்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தூங்கிர்றாரு. மறுநாள் காலை வந்து நார்மலா தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
ஸோ மறுநாள் நைட்டு அதே மாரி தூங்குறாரு. ஸோ முந்தா நாள் என்ன சம்பவம் நடந்துச்சோ, அதே சம்பவம் தான் மறுநாள் நடக்குது. மறுபடியும் அந்த இடத்துக்கு போறாரு. அதே மாரி சாமியார் மாரி ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா, அவரு வந்து நிக்கில் தலையில போட்டு மறுபடியும் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இது ரிப்பீட்டடா 1 வாரம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஸோ இது ஒரு கனவுன்றது ஒரே மாரி வராது. பட் இது திரும்பி திரும்பி வந்துட்டுருக்கே, இது கனவு இல்லாம வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி பக்கத்துல வந்து டைரியும், ஒரு பென்னும் எடுத்து வச்சுப்போம். ஸோ எழுந்திரிச்ச உடனே நம்ம இத எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்ற மாரி நிக்கில் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே டைரியும், ஒரு பென்னும் எடுத்து வச்சுக்கிறாரு. அதே மாரி வந்து அன்னைக்கு நைட் அந்த கனவு வருது. கனவு வந்தோனே டைம் பார்க்குறாரு. டைம் பார்த்தா மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:30. ஸோ அப்படி ஏந்திச்ச உடனே அவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல டைரியும் பென் இருக்கான்னு பார்க்குறாரு. பக்கத்துல டைரியும் இருக்கு. அந்த பென்னும் இருக்கு. ஸோ அந்த பென்னையும் டைரியும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இவரு உடனே வந்து அந்த பேய் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும்போதே, இவரு எடுத்து வேக வேகமா வந்து அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்றது எழுதவும் ஆரம்பிக்கிறாரு. அட் த சேம் டைம் வந்து அந்த டைரியும், பென்னையும் கையோடயே கொண்டும் போயிடுறாரு. ஸோ அப்படி கொண்டு போனவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி அந்த ஆத்து பக்கமும் போறாரு. ஸோ அந்த ஆத்துக்குள்ள போகும்போது அந்த டைரி நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு இடுப்புலயும் வச்சுட்டுருக்காரு. ஸோ இங்கேருந்து போம்போதே வந்து அந்த கவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போறாரு. ஸோ அங்க போயிட்டு அதே மாரி வந்து ஆத்துல இறங்கி எடுக்க பார்க்குறாரு. அதே உருவம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்க வந்து இவர பார்த்து ஒரு விஷயம் சொல்லுது. "நீ இந்த ஆத்த கடந்து போனா, நீ தாராளமா கடந்து போலாம். திரும்பி திரும்பி என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. உன்ன கூட்டிட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, சாதா ஒரு நீ மனுஷனோ, இல்ல வேற எதுவுமே கிடையாது. நீ கனவுல இருக்கிறதா நீ நெனச்சு வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா இது கனவு கிடையாது. இதுதான் உண்மை. நீ உன் ரூம்ல வந்து அந்த டைரி எடுத்து நீ எழுத ஆரம்பிச்சல நோட் எடுத்து, அதுல எல்லாமே நீ போய் பார்க்கும்போது இருக்க தான் செய்யும். இது எதுவுமே கனவு கிடையாது. எல்லாம் உண்மை. உண்மைய நீ நம்பி தான் ஆகணும். இதுக்கு மீறி நீ ஆத்துக்குள்ள வந்து நீ தாண்டணும்னு நெனச்சீன்னா, உன்னோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போயிடும். ஏன்னா, இது வந்து வைதேகி நதி அப்படின்ற மாரி அந்த சாமியார் மாரி இருக்க பெர்சன் வந்து நிக்கில் கிட்டயும் சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி எடுத்து வேகமா வந்து நிக்கில் மூஞ்சிலயும் அடிச்சிருக்காரு. அவர் நிக்கில் மூஞ்சில அடிச்ச உடனே இவரு மறுபடியும் வந்து ரூம்ல எந்திச்சு பார்க்குறாரு. எந்திச்சு பார்த்தா இவரு பக்கத்துல அந்த டைரி அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த டைரிக்கு வந்து ஈரமாவும் இருந்துட்டு இருக்கு. என்னடா டைரி ஈரமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவரு எடுத்து அந்த டைரிய பார்க்குறாரு. எக்ஸாக்ட்டா இவரு எங்க எழுத ஆரம்பிச்சாரோ, அந்த எழுதுனது எல்லாமே அந்த டைரியிலும் இருக்கு. அப்பதான் அவருக்கு புரிய வருது. இது வந்து நம்மளுக்கு கனவு கிடையாது. இது ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம், இவரு என்ன பண்றாருன்னா, இது என்னவா இருக்கும்? நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? இது என்னன்னு தெரியலையே! அப்படின்ற மாரி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவரு கூட படிக்கிற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா பிராமின். அவங்க வீட்ல வந்து என்ன மாரியான வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு வந்து கைங்கரியம் செய்வாங்க பார்த்தீங்களா? இந்த கோயிலுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு குடுக்குறது, அப்புறம் இந்த நெய்வேத்தியம் செஞ்சு குடுக்குறது, அப்புறம் அந்த சாமிக்கு வந்து பண்ற அபிஷேகத்தலாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சாமிர்தத்தலாம் எடுத்து டப்பால போட்டு விக்கிறது, இந்த மாரி வேலைகள் தான் அவங்க வீட்ல பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவருகிட்ட பார்த்து இவரு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஸோ இந்த வைதேகி நதின்னா என்ன? அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இந்த சைட்ல எங்கேயுமே கிடையாது. நீ இந்த ஊர் தானே? அப்படின்ற மாரி கேட்ட உடனேயே, அப்ப அந்த பெர்சன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வைதேகி நதின்றது இங்க எங்கேயுமே கிடையாது. அது இருக்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து சொர்க்கத்துக்கும், நரகத்துக்கும் போற இடத்துல தான் வந்து அந்த வைதேகி நதியும் இருந்துட்டு இருக்கு. கருட புராணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி அந்த பெர்சனும் சொல்றாரு. என்னது கருட புராணமா? அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அப்படின்ற மாரி நிக்கிலும் கேட்கிறாரு. எதனால நிக்கில் இத கேட்கறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு சின்ன வயசுலேருந்து இந்த சாமி நம்பிக்கை கிடையாது. அவங்க வீட்லயும் யாரும் சாமியும் கும்பிட மாட்டாங்க. சொல்லப்போனா நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயின மதத்த சேர்ந்தவரு. அப்படி அந்த சமண மதத்த சேர்ந்தவர். தமிழ்நாட்ல வந்து சமணம்னு சொல்லுவாங்க. பட் அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயின் சமூகம் தான் சொல்லுவாங்க. ஸோ அத சார்ந்தவரு. ஸோ அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல சொல்லப்போனா. ஸோ இவரு இத சொன்ன உடனே அது எப்படி இருக்கும் நான் பார்க்கணுமேன்னு சொன்ன உடனே, இவரு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல ஒரு சின்னதா ஒரு புக் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து ஃபுல்லா கிடையாது. கொஞ்சம் தான் கருட புராணத்த பத்தி மென்ஷனும் பண்ணியிருக்கு. பட் அதில ஃபுல்லா ஹிந்தியா இருக்கிறதுனால இவருக்கு படிக்க தெரியாது. ஸோ அந்த பெர்சன் தான் படிச்சு எல்லாத்தையுமே சொல்றாரு. ஸோ சொன்னதுக்கப்புறம் இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு அந்த தொடர்ந்து அந்த ஒரு 1 வாரம் நடந்த சம்பவத்த எல்லாத்தையுமே அந்த பெர்சன் கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி வாரி போடுது. "இது உனக்கும் நடந்திருக்கா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "ஆமா எனக்கு நடந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்." அப்படின்னு சொன்ன உடனே, அவரு வந்து அந்த ஊருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் மாரி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து இவரு நிக்கில கூட்டிட்டும் போறாரு. ஸோ நிக்கில கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்து தியானம் பண்றாரு. ஸோ தியானம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு எல்லாமே புரியவும் வந்துருது. அவரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "தம்பி நீங்க வந்து இங்க வந்ததெல்லாம் கரெக்ட்டு தான். இங்க படிக்க எதுக்கு வந்தீங்களோ, அத மட்டும் நீங்க பண்ணியிருக்கணும். ஆனா தேவையில்லாம அந்த ஆத்துல போயிட்டு மீன் பிடிக்க போறேன், இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க போய் பண்ண ஒரு சில விஷயம் தப்புனால தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு. இது உங்களுக்கு மட்டும் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. உங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஒரு சில பேருக்கும் நடந்திருக்கு. உங்க ராசிப்படி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கெட்ட நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரம் தான் நடந்துட்டுருக்கு. அட் த சேம் டைம் வந்து உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் அதான் நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கும் அது நடந்துட்டுருக்கும். ஸோ நீங்க நம்பலைன்னா கூட அவங்கள போய் கேட்டு பாருங்க." அப்படின்ற மாரி இந்த சாமியாரும் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் சொன்ன உடனே நிக்கில் என்ன சொல்றாருன்னா, "சரி அதெல்லாம் இருக்கட்டுங்க. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அங்க போய் நாங்க என்ன பண்ணோம்?" அப்படின்ற மாரி தான் அந்த நிக்கிலும் வந்து சாமியார்ட்ட கேட்கறாரு. அப்போ அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா,
ரொம்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட வேலை என்னன்றது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நார்மலான ஒரு ஃபேமிலிய சேர்ந்தவங்க தான். பட் அந்த ஊர்ல இருக்கிற பணக்கார பசங்கள்லாம் வந்து மயக்கி, அவங்க அவங்க கூட இருந்துட்டு, அவங்கள உழவு வச்சுக்கிட்டு, அவங்ககிட்ட இருக்க காச ஏமாத்துறதா இருக்கட்டும். அதுவும் இல்லாம, அவங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ அவங்ககிட்ட இருந்து காசு வாங்குறதா இருக்கட்டும். இந்த மாரி விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்க ரெகுலரா பண்றத வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில பேர். ஒரு சில பேர்னா இவங்களால பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வச்சு கொன்னுடுறாங்க. அதுவும் அந்த ஊர்ல வச்சு கொல்லல. எக்ஸாக்ட்டா வந்து அந்த காட்டுல வச்சு அந்த பொண்ணையும் கொன்னுருக்காங்க. ஸோ கொன்னதுக்கப்புறம் வந்து இந்த டெட் பாடி யார்கிட்டயுமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அங்கேயே ஒரு பள்ளம் தோண்டுறாங்க. பள்ளம் தோண்டி வந்து அந்த இடத்திலேயே புதைக்கிறாங்க. புதைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதில ஒருத்தர் சொல்றாரு, "டேய் நம்ம இங்க புதைச்சிருக்கோம். ஆனா இந்த காட்டுல வந்து காட்டு மிருகம் நெறைய இருக்கு. இந்த டெட் பாடியோட வாசனை கண்டுபிடிச்சு அது பள்ளம் தோண்டி இத எடுத்துச்சுன்னா என்னடா பண்ணுவோம்? நம்ம தான் மாட்டிப்போம்" அப்படின்னு சொல்றாரு. சொன்னோனே அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வந்து அதே ஊர்ல வந்து மரச்செக்கு எண்ணெய் கடை வச்சுட்டுருக்காரு. இந்த செக்கு, எண்ணெய், நெய் அதெல்லாம் விப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கடை வச்சுட்டுருக்காரு. அவரு என்ன பண்றாருன்னா, அவர் கடைக்கு போயிட்டு கொஞ்சோண்டு நெய்யும் கொண்டு வராரு. ஸோ நெய்ய கொண்டு வந்து கொஞ்சம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சு ஏதோ எடுத்துட்டு வராரு. அது எல்லாமே அந்த பள்ளத்திலேயே போட்டு அது மேல ஊத்தி அங்கேயே எரிக்கவும் செஞ்சுடுறாங்க. அப்படி எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்பு எல்லாத்தையும் எடுத்து அந்த ஆத்துலயே தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ போட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு ஒருத்தரா வந்து இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இறந்து போனதுக்கப்புறம் வந்து அந்த ஊர்ல இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஏதோ நோய்வாய் வந்துருச்சு. அதனால தான் இவங்க இப்படி இறந்து போறாங்க அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் பிரச்சனை அதிகமாகுது. என்னன்னா 6 மணிக்கு மேல யாருமே அந்த காட்டுக்குள்ள போ முடியல. அப்படி போனா போறவங்க வந்து யாரும் உயிரோடையும் வரது கிடையாது. இந்த மாரி சம்பவம்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தோனயே, அந்த ஊர்ல இப்போ பேசிட்டு இருக்காருல்ல ஒரு சாமியாரு, அந்த சாமியோட முன்னோர்கள் கிட்ட போயிட்டு வழி கேட்டுருக்காங்க. அப்போ அவங்க அந்த காட்டுக்குள்ள போய் பார்த்துருக்காங்க. காட்டுக்குள்ள போய் பார்த்தா, அந்த காட்டுக்குள்ள வந்து இந்த மாரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கிறது வந்து அவருக்கும் தெரிய வருது. அப்படி இறந்து போன அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோகினி பிசாசா வந்து அந்த காட்டுக்குள்ளேயே நடமாடிட்டு இருக்கிறதும் அவருக்கு தெரிய வருது. அதுவும் சாதா மோகினி பிசாசு இல்ல. ஒரு கொடூரமான ஒரு விஷயம். நம்ம ஊர்ல மோகினி பிசாசுன்னு சொல்றோம். பட் அவங்க ஊர்ல வந்து அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான உருவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேய் அந்த ஆத்மா வந்து அலைஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இத நம்ம கட்டுப்படுத்தணும்னா, அது எக்ஸாக்ட்டா எங்க புதைச்சாங்களோ, அது நம்மளுக்கு தெரிஞ்சு, அந்த இடத்துல இருந்து அந்த மண் எடுத்து ஒரு சில பூஜைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் முடிவு பண்றாரு. ஸோ இத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டிலேயே வந்து ஒரு உயிர் கோழிய வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்த அறுத்து அந்த காட்டுக்குள்ள விடுறாங்க. அது ரத்தம் வந்து சொட்ட சொட்ட வந்து அந்த காட்டுக்குள்ளேயே ஓடவும் ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விழுந்து இறந்து போது. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, தோண்டவும் சொல்றாங்க. அப்படி தோண்டும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன எலும்பு அது எல்லாமே கிடைக்கவும் ஆரம்பிக்குது. ஸோ கிடைச்சோனே அந்த சாமியார கண்டுபிடிச்சுறாரு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இத பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த இடத்துல இருந்து மண் எடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு பானையில வச்சு, அதுக்கு சில பூஜைகள்லாம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அத கண்ட்ரோல் பண்ணி, அந்த ஆத்துலயே வந்து அந்த பானைய தூக்கி போட்டுர்றாங்க. ஸோ அந்த ஆத்துல தான் அந்த பானை வந்து பல 100 வருஷமா இருந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாம அந்த விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே வந்து 6 மணிக்கு மேல அந்த காட்டுக்குள்ளேயும் போக மாட்டாங்க அப்படின்ற மாரி தான் அந்த சாமியாரும் சொல்லியிருக்காரு. ஆனா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீன் பிடிக்க போயிருக்காங்கல்ல, மீன் பிடிக்கும்போது அந்த பானைய வந்து எதிர்பாராத விதமா வந்து உடைக்க செஞ்சிருக்காங்க. அப்படி உடைச்சதுனால இருக்கிற மண்ணு எல்லாமே அந்த தண்ணீலயும் கரைஞ்சிருக்கு. அப்படி கரைஞ்ச அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மாவும் வெளில வந்திருக்கு. ஸோ இதுக்கு நம்ம நிம்மதியாச்சும் இருந்தோம். நம்ம நிம்மதிய வந்து இவங்க கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கள சும்மா விடக்கூடாது. இவங்கள நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆன்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணியிருக்கு. அப்படி முடிவு பண்ணனால தான் வந்து இவங்க ஒரு ஒருத்தரையா கொண்டு போய் அந்த ஆத்துல வச்சு கொலை பண்றதுக்கும் பிளான் பண்ணியிருக்கு. அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் மாரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள தடுக்கவும் செஞ்சிருக்காரு. அப்படி சாமியார் மாரி வந்து தடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாருமே கிடையாது. இப்போ வந்து ஒருத்தர் குறி சொல்லிட்டு இருக்காருல்ல, அந்த சாமியாரு, அவரோட முன்னோர்கள் தான் வந்து அந்த ஆத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு வந்து காவலா இருந்துட்டு இருக்கிறதா நெறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆத்த தாண்டி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அன்டைம்ல வருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே காவலா அவரு இருந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிக்கிலயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு. அவரு மட்டும் கிடையாது. அதேமாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் அந்த ஆத்து பக்கமா வந்திருக்காங்க. இந்த ஆன்மா வந்து அவங்கள கூட்டிட்டும் போயிருக்கு. ஸோ அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தான் காப்பாத்துனதா வந்து இந்த சாமியாரும் சொல்லியிருக்காரு. அப்பதான் நிக்கில் கேட்கிறாரு, "இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாதா?" அப்படின்ற மாரி கேட்டோனே தான் அவரு சாமியார் சொல்லியிருக்காரு, "நீ மட்டும் கிடையாது. உன் கூட யார் யாரெல்லாம் அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள வந்தாங்களோ, அவர எல்லாரையுமே கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் சொல்றாரு. அப்படி கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து, அந்த சாமியார் வந்து ஒரு ஒருத்தர்ட்டயும் கேள்வி கேட்கிறாரு. இந்த மாரி கெட்ட கனவு எதனா உங்களுக்கு வந்துச்சா? அப்படின்ற மாரி கேட்டவுடனே, அதுல ஒரு 3 பேர் மட்டும் கை தூக்குறாங்க. ஆமா எனக்கு வந்துச்சு. என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, ஒரு ஒருத்தரா சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த சாமியார் ஒரு ட்ரிக்ஸும் வைக்கிறாரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே, அவர் வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு, "இதுலேருந்து என்ன நடந்துச்சு? நீ சொல்லுன்னு" சொல்லிட்டு 2வது இருக்கிறவங்க கேட்கிறாரு. அப்புறம் அவரே நடுவுல ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, "அதுலேருந்து என்ன நடந்துச்சுன்னு" சொல்லிட்டு 3வது இருக்கிறவங்க கேட்கிறாரு. ஸோ அப்படி கேட்கும்போது வந்து 3 பேரும் ஒரே ஸ்டோரிய தான் சொல்றாங்கன்றது அந்த சாமியாருக்கும் தெரிஞ்சிருது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் அவரு என்ன சொல்றாருன்னா, "சரி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எல்லாருமே வந்து நீங்க போட்டிருக்க அண்டர்வேர், அது இல்லாம வந்து நீங்க போட்டிருக்க மேல் சட்டை,
உன்ன வந்து கொண்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே அந்த மேல் சட்டை எல்லாத்தையும் கொண்டும் போறாங்க. அப்படி கொண்டு போனதுக்கப்புறம் வந்து அந்த சாமியார் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, மந்திரம் பண்ணி ஒரு சில கயிறு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட துணி எல்லாமே ஒண்ணா சேர்த்து கட்டுறாரு. துணியெல்லாம் ஒண்ணா சேர்த்து கட்டுறாருன்னா, எல்லார் துணியுமே கிடையாது. இப்ப நிக்கில் வந்து அவரோட சட்டையும், அண்டர்வேரும் குடுத்துருக்காருன்னா, அது எல்லாமே மடிச்சு ஒரு நூல்ல வச்சு கட்டுறாங்க. அது கட்டுனது மட்டும் இல்லாம, நிக்கில் கிட்ட வந்து ஒரு துளி பிளட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துணியில வந்து விழுற மாரி பண்ண சொல்றாரு. அதே மாரி நிக்கிலும் பண்றாரு. அதே மாரி மித்தம் இருக்கிற 3 ஃப்ரெண்ட்ஸும் பண்றாங்க. இப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த சாமியார் என்ன பண்றாருன்னா, இவங்க எல்லாருமே வந்து ஒருத்தரும் அந்த ஆத்து பக்கம் போங்க. ஆனா ஒரே இடத்துல போடாதீங்க. ஆளுக்கு ஒரு மூலைக்கு போயிட்டு, இந்த துணி எல்லாத்தையுமே அந்த ஆத்துல போட்டுட்டு, திரும்பி பார்க்காம வந்துருங்க. ஓடி வராதீங்க. பொறுமையா வாங்க. ஆனா ஒருத்தருக்குள்ள பேசிக்க கூடாது. எவ்வளோ பொறுமையா வர முடியுமோ, அவ்வளோ பொறுமையா வாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்களும் அத பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சாமியார் அங்க உட்காந்து ஒரு சில பூஜைகள்லாம் பண்றாரு. பண்ணதுக்கப்புறம் சொல்றாரு, "இதுக்கப்புறம் எக்காந்து கொண்டு அந்த ஆத்து பக்கம் போயிறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊர விட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்க கிளம்பி முடியுமோ, போகறதுக்கான வழிய மட்டும் பாருங்க. படிப்பு இங்க காலேஜ்ல வந்து உங்களுக்கு படிப்பு இல்லனா கூட வேற காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். அங்க போய் நீங்க படிச்சுக்கலாம். ஆனா உயிர் போச்சுன்னா திரும்பி வராது." அப்படின்ற மாரி அந்த சாமியாரும் வந்து நிக்கில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்காரு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கில் என்ன பண்றாருன்னா, அந்த காலேஜ விட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்து வேற காலேஜ் மாற முடியுமோ, அது எல்லாத்தையும் பண்ணிட்டு வேற காலேஜும் மாறிறாரு. ஸோ, அதுக்கப்புறம் இன்ன வரைக்குமே வந்து அந்த ஊர் பக்கமே அவரு போனதில்ல அப்படின்ற மாரி தான் நிக்கில் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ, நம்ம நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட ரீசென்ட் சப்ஸ்கிரைபர் தான். பட் நம்ம நெறைய வீடியோஸ் அவரும் பார்த்துருக்காரு ஆரம்பத்துலேருந்தே. பட் இப்ப தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பிரதர். ஸோ, என்னோட ஸ்டோரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதிலயே நெறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா, நாங்க 4 பேரு. 4 பேர்ல வந்து 3 பேர் மட்டும் தான் அந்த காலேஜ் விட்டு வர முடிஞ்சது. நாங்க வந்துட்டோம். இதுல இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்த சேர்ந்தவன். அவனால அவ்வளோ சீக்கிரம் அந்த காலேஜ விட்டு வெளிலயும் வர முடியல. ஆனா, அவனுக்கே வந்து கொஞ்ச நாள் அந்த காலேஜ்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த காலேஜே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வேற ஒரு காலேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னலா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரியும் நிக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்டோரி என்னன்றத நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் பிரதர். அதுவரைக்கும் வந்து என்னோட ஸ்டோரிய வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி தான் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த ஸ்டோரி தான் இப்ப நம்ம ரெடியும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரி நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அது என்னவா இருக்கும்? ஏன்னா, அவங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வேற ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா என்னன்றது தெரியல. இந்த ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. எதுக்கு வந்து கருட புராணத்துக்கும், அந்த ஆன்மாக்கும் வந்து லிங்க் ஆயிருக்கு. ஏன்னா, கருட புராணத்தில தான் அந்த ஆறு இருக்கு. அந்த ஆறு எப்படி அந்த ஊர்ல வந்துச்சு? அந்த ஆத்துக்குள்ள எப்படி இவங்க தாண்ட சொன்னாங்கன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாராவது புரிஞ்சதுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்தரா அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வரைக்கும் ஸ்டே பண்ணுங்க.